லாங்குவேஜ். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபார்மலிசம்ல லாங்குவேஜ் வந்து இட்ஸ் நாட் poetic language or literariness, so வந்து it's no longer need to be interpreted with a meaning or cultural context or political context. டெக்ஸ்ட்ங்கிறது டெக்ஸ்டா மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஃபார்மலிசம்ல வந்து முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அவங்க லிட்ரேச்சர் பத்தி பேசும்போதோ லாங்குவேஜ் பத்தி பேசும்போதோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பொயட்டிக்ஸ்க்கு தான், லைக் பொயட்ரிக்கு. ஸோ அவங்க பேசும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் தே கிவ் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் டு பொயட்ரி. இப்போ எங்க ஆரம்பிச்சிச்சு ஃபார்மலிசம்? ரஷ்யால. எந்த டைம்ல ஆரம்பிச்சது? 1915. ஓகே. இப்போ வந்து இந்த கீ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கிற முக்கியமான தியரிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா, ரோமன் ஜேக்கப்சன், ஜான் முக்ரோஸ்கி, போரிஸ் எய்ச்சன்பாம், அப்புறமா விக்டர் ஸ்லோஸ்கி, விளாடிமிர் ப்ராப், இவங்கெல்லாம் தான் ரஷ்யன் ஃபார்மலிசம்க்கு கீழே. ஓகே. ரஷ்யன் ஃபார்மலிசம் வந்து மாஸ்கோ அதுல வந்து 2 டைப் இருக்கு. மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிள்னு ஒன்று, பிரேக் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள்னு ஒன்று. ஆக்சுவலா இது ஆரம்பிச்சது ரஷ்யால தான். பட் லேட்டர் ஆன் 1930s அந்த டைம்ல வந்து சோவியட் கவர்மெண்ட் வந்து ஃபார்மலிசம் வந்து அப்போஸ் பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது. ஸோ அந்த டைம்ல அங்க இருக்கிறவங்க செக்கோஸ்லோவேக்கியாக்கு மூவ் ஆகுறாங்க. யார் மூவ் ஆகுறாங்க? கைஸ் முழிச்சிருக்கீங்களா? மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிள்ல இருக்கிற இந்த ஃபார்மலிஸ்ட்ஸ் வந்து அங்க கவர்மெண்ட் அப்ரெஷன் அதிகமாக ஆக they are moving to Czechoslovakia and then they are creating this new circle called Prague linguistic circle. இது 2 தான் இதுல மெயின் டிவிஷன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல உங்களுக்கு முக்கியமான டேர்ம்ஸ் நிறைய வரும். ஃபார்மலிசம், நியூ கிரிட்டிசிசம்னு வந்ததுக்கு அப்புறமே யூ ஸ்டார்ட் ரீடிங் a lot of terms like literariness, literature nost, இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். அப்புறம் ஆஸ்ட்ரனீன், அதுக்கப்புறம் ஸ்பெசிபிசிட்டி, பொயட்டிசிட்டி, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகே. மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிளோட டைம் பீரியட் வந்து 1915ல ஃபவுண்ட் பண்றாங்க. அதுல இருந்து 1924 வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிரேக் செக்கோஸ்லோவாக்கியா மூவ் ஆறாங்க. மூவ் ஆகி 1920ஸ்ல ஆரம்பிச்சு 1930s வரைக்கும் அங்க இருக்கிறாங்க. ஓகே. ஓகே இல்ல ஏதாச்சும் சொல்லுங்க. இது வந்து தியரி கிளாஸ் வேற, நான் தனியா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. ஹலோ. ஓகேக்கா. ஓகே. ஓகே. இப்போ ரோமன் ஜேக்கப்சன் வந்து மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிளோட லீடிங்கான தியரிஸ்ட் அவர் தான். இவர் வந்து முக்கியமா என்ன சொல்லுவாருன்னா, பொயட்டிசிட்டி அப்படிங்கிற டேர்ம் இவர் தான் பேசியிருப்பாரு. பொயட்டிசிட்டி இஸ் லைக் ஆயில் அப்படின்னு சொல்லுவார், ஆயில் அண்ட் குக்கிங். ஸோ இந்த வந்து ஒரு முக்கியமான கோட். ஆக்சுவலா பொயட்டிசிட்டின்னு வரும்போது இதுதான் வந்து லைக் டெஃபினிஷன் மாதிரி கிட்டத்தட்ட. இந்த கோட் என்னன்னா, பொயட்டிசிட்டி இஸ் லைக் ஆயில் அண்ட் குக்கிங். யூ cannot have it on its own, but when it is used with other food, it is more than a mere addition. பொயட்டிசிட்டி அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொயட்டிக் லாங்குவேஜ் தான் சொல்றாங்க. இப்போ பொயட்டிக் லாங்குவேஜ் வந்து தனியா எடுத்துட்டு போயிட்டு சும்மா நம்ம நார்மல் டே டு டே லைஃப்ல அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல ஒரு அர்த்தமே இருக்க மாதிரி இருக்காது. கரெக்டா? ஸோ இட் வில் பி வெரி வேக் அண்ட் வெரி irrelevant. ஆனா அதை வந்து முக்கியமான இடத்துல தேவையான விதத்துல ஆட் பண்ணும்போது இட் கேன் சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் லாங்குவேஜ், இட் கேன் சேஞ்ச் த வே திங்ஸ் ஆர் பீயிங் கன்வேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதே மாதிரி விக்டர் ஸ்லோஸ்கி தான் பொயட்டிக் லாங்குவேஜும் பிராக்டிக்கல் லாங்குவேஜும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லியிருப்பாரு. பொயட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, இட் இஸ் நான் கேஷுவல் அண்ட் பர்பஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பிராக்டிக்கல் லாங்குவேஜ் வந்து கேஷுவல் வெர்பல் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் எம்ப்ளாய்ட் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் ஆர்டினரி எவ்ரிடே ஸ்பீச். ஓகே. 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 ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, லிட்ரரினஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்றாங்க. லிட்ரரினஸ் அப்படின்னா ஒரு ஒர்க்கோட ஸ்பெசிபிசிட்டினா என்ன சொல்றாங்க,
ஒரு லாங்குவேஜ் வந்து சாதாரணமா நம்ம டே டு டே லைஃப்ல பேசுறதுக்கும் விக்டர் ஸ்லோவஸ்கி இப்ப சொன்னார்ல அதேதான். சாதாரணமா நம்ம பேசுறதுக்கும் ஒரு போயட் அதை சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல, ஒரு போயம்க்கும் நார்மல் ஸ்பீச்சுக்கும். அதுதான். அப்போ லிட்ரரினஸ் அப்படிங்கிறதும் பொயட்டிசிட்டி அப்படிங்கிறதும் சாதாரண லாங்குவேஜ் இல்லை, இட் இஸ் லாங்குவேஜ் பிளஸ். ஏன்னா சாதாரணமா சொல்றதை விட அது இமோட்டிவா சொல்ல ட்ரை பண்ணுது அப்படிங்கிறதுனால அது லாங்குவேஜ் பிளஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ விக்டர் ஸ்லோவஸ்கி சொன்ன 2 டேர்ம்ஸ் என்னது? ரோமன் ஜேக்கப்சன். இல்ல, விக்டர் ஸ்லோவஸ்கி சொன்ன 2 டேர்ம்ஸ். poetical language, practical language. Poetic language and practical language. Yeah. Poetic language na enna, practical language na enna? Poetic language non-casual and purposeful. Practical Okay. language simple verbal structure employed in the ordinary everyday speech. Okay. Okay, moving on. இவரோட முக்கியமான ஒரு ஒர்க் வந்து 2 aspects of language and 2 types of aphasics. இது 1956ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுலதான் இவர் வந்து மெட்டஃபர் அண்ட் மெட்டனமி அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசுறாரு. இப்போ முக்கியமா நீங்க வந்து ஃபார்மலிசம்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு என்ன இருக்கும்னா டெக்ஸ்ட்ல இருக்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்னா டெக்னிக்ஸ் இதை பத்தி தான் ஃபோக்கஸே பண்றாங்க அவங்க. அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரிப்பீட்டடா அதுல வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், பொயட்டிக் ரைட்டிங் அதுதான் வந்துட்டே இருக்கும். சோ திருப்பி 2 aspects of language and 2 types of aphasics எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு? ஓகே, 1956ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த ஒர்க்ல தான் மெட்டஃபர் மெட்டனமி இந்த 2 டேர்ம் பத்தி பேசுறாரு. மெட்டஃபர் அஸ் நமக்கு தெரிஞ்ச மீனிங்ல தான் பேசுறாரு. ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இன்னொரு விஷயத்தை டினோட் பண்றது. அது வந்து எக்ஸ்பிளிசிட்டா இல்லாம இம்ப்ளிசிட்டா டினோட் பண்றது. அது வந்து மெட்டஃபர். மெட்டனமி அப்படின்னா ஒரு வேர்டை வந்து அதோட சம்பந்தப்பட்ட வேற ஒரு வேர்டை வச்சு சொல்றது. ஓகேயா? இப்போ ஒயிட் ஹவுஸ் இஷ்யூட ஆர்டர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் ஹவுஸ்னா அந்த ஒயிட் ஹவுஸ்ன்ற பில்டிங் இஷ்யூ பண்ணுது இல்ல, அந்த ஒயிட் ஹவுஸ்ன்ற ஆஃபீஸ் அந்த ஸ்டேட்டை மீன் பண்றோம் நம்ம. சோ அதுதான் மெட்டஃபருக்கும் மெட்டனமிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இது ரெண்டையும் இவர் இந்த ஒர்க்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க மெட்டனமியை வந்து கேட்கும் போது உங்களுக்கு சினடக்கிக்கும் மெட்டனமிக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சினடக்கிக்கும் மெட்டனமிக்கும் என்ன முக்கியமான டிஃபரன்ஸ்னா, சினடக்கி வந்து ஒரு ஆப்ஜெக்டோட பார்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட காலையோ ஷூவையோ மட்டும் ஒரு மூவில ஒரு ஃப்ரேம்ல காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த கால் நடந்து போகுதுன்னு அர்த்தம் இல்ல, அந்த பர்சனுக்கு அது வந்து ரெப்ரசன்டேஷனா இருக்கு. அதனால அது வந்து சினடக்கி. ஆனா மெட்டனமி அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் சொல்லல, ஆனா ஒயிட் ஹவுஸ் சொல்றோம். இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நம்ம வந்து அதை மெட்டனமின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? Yes, clear. Yes, sir. ஓகே ஓகே. அடுத்தது வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பொயட்டிக்ஸ் அப்படின்னு 1958ல ஒரு ஒர்க் எழுதுறாரு. இதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் ஜேக்கப்சன் அப்படின்னு சொன்னோன்னே இம்பார்ட்டன்ட் டேர்ம்னு பார்த்தோம்ல பொயட்டிக்ஸ், அதை வந்து இந்த ஒர்க்ல தான் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இதுலயே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். ஓகே ஓகே, அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்து விக்டர் ஸ்லோவஸ்கியோட முக்கியமான டேர்ம் என்னன்னா மெட்டா லாங்குவேஜ் அப்படிங்கிற டேர்ம் அவர் டிஸ்கஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, இது என்னோட நோட்ஸ் இருந்ததுனால நான் சொல்றேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க தனியா. மெட்டா லாங்குவேஜ் அப்படிங்கிறது லாங்குவேஜ் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. நார்மல் லாங்குவேஜ்க்கும் பொயட்டிக் லாங்குவேஜ்க்கும் மெட்டா லாங்குவேஜ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. லாங்குவேஜ ஒரு ரிட்டன் ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜையும் அதோட ஃபீச்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்றதுதான் வந்து மெட்டா லாங்குவேஜ்னு சொல்லி விக்டர் ஸ்லோவஸ்கி பேசுறாரு. ரெண்டாவது, விக்டர் ஸ்லோவஸ்கி வந்து லிட்ரேச்சரை எப்படி பாக்குறாருன்னா, poetry serves to defamiliarize language and prose tend to automate it. ஸோ விக்டர் ஸ்லோவஸ்கி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு முக்கியமான 2 கான்செப்ட் என்ன வந்துருக்குன்னா, டிஃபேமிலியரைசேஷனும் ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம், இது ரெண்டும் வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம ரோமன் ஜேக்கப்சனுக்கு என்ன வரும்னு பார்த்தோம். பொயட்டிசிட்டி, அப்புறம் 2-3 டேர்ம் சொன்னேன். மெட்டாஃபர் மெட்டனமி, லிட்டரரினஸ், லாங்குவேஜ் பிளஸ். ஓகே, விக்டர் ஸ்லோவஸ்கிக்கு ஒன்னு சொன்னேனே இதுக்கு முன்னாடி. Poetical language, practical language.
ஓகே. சோ இப்போ விக்டர் ஸ்லோவஸ்கிக்கு என்ன சொன்னேன்? 3 சொன்னேன் இப்போ. மெட்டா லாங்குவேஜ், லாங்குவேஜ், defamiliarization, defamiliarization, லிட்டரரினஸ், அது வந்து ரோமன் ஜேக்கப்சன். ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம் 3வது. சரிங்களா? அடுத்து வந்து விக்டர் ஸ்லோவஸ்கி ஆர்டிஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிறது தான் அவரோட முக்கியமான ஒரு ஒர்க். இதுல வந்து ஆர்ட் அப்படிங்கறது அந்த லிட்டரரி டிவைஸ மீன் பண்ணுது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா? ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம். ஓகே, தேங்க் யூ. ஓகே. சோ எங்க சொல்லிட்டு ஓகே ஓகே. லிட்டரரி டிவைஸ் ஆர்டிஸ்ட் டெக்னிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் டெக்னிக்ன்றது ஒரு ரஷ்யன் ஒர்க். அதை வந்து எந்த டைட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க இங்கிலீஷ்னா ஆர்டிஸ்ட் டிவைஸ். ஸோ இந்த 2 டிரான்ஸ்லேஷனுமே இருக்கும். எது கேட்டாலும் விக்டர் ஸ்லோவஸ்கியோட ஒர்க் தான். 1917 பப்ளிகேஷன், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜோ போயட்டிக்ஸோ இல்லை லிட்ரேச்சரோ வந்து ஒரு லிட்ரரி டிவைஸா நார்மலான விஷயத்த வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ற ஒரு விதத்துக்கு சர்வ் பண்ணுது லாங்குவேஜ் அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. விக்டர் ஸ்லோவஸ்கி வந்து இந்த ஆர்டிஸ்ட் டிவைஸ் அப்படிங்கிற ஒர்க்ல முக்கியமா 2 இது பேசுவாங்க, டிஃபேமிலியரைசேஷன், ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம். டிஃபேமிலியரைசேஷன் நம்ம நிறைய வாட்டி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். யாராச்சும் ஒருத்தர் எனக்கு டிஃபேமிலியரைசேஷன் என்னன்னு சொல்லுங்க. கைஸ், ஃபெமிலியரான திங்ஸ் கூட அன்ஃபெமிலியரா காட்டுறது. ஓகே. இதுக்கு வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா உங்களுக்கு நம்ம போய் அங்க படிக்கும் போது நம்ம இங்க தமிழ்ல படிக்கிறோம், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும்ல. ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. டிஸ்ரப்ஷன் ஆஃப் habitual perception which renews our sensory experiences and heightens our awareness. Repeat பண்ணனுமா? Yeah. Disruption of habitual perception which renews our sensory experience and heightens our awareness. ஓகேயா? இப்போ டிஃபேமிலியரைசேஷன் இல்லைன்னா ஆஸ்ட்ரனின் அப்படின்னு சொல்லி இது கேட்பாங்க. பிரெஞ்சு டேர்ம் வந்து ஆஸ்ட்ரனின், இங்கிலீஷ்லயே வேற டேர்ம் வந்து எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட், அதோட ஒரிஜினல் பேர் வந்து டிஃபேமிலியரைசேஷன். டிஃபேமிலியரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு புது விதமா காட்டுறது மூலமா நம்ம பிரெயின்ஸை வந்து டிஃபால்ட்டா ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க மாதிரி இல்லாம ஜோல்ட் பண்ணும். ஓகேயா? இதை வந்து நீங்க கிட்டத்தட்ட கொண்டு போய் உங்களோட கல்ச்சுரல் ஸ்டடீஸ் கூட அசோசியேட் பண்ணலாம். கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல முக்கியமான டேர்ம் இதோட எது வரும்? கல்ச்சர் இண்டஸ்ட்ரி. கல்ச்சர் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னு சொல்லி ஒரு மேஜரான டிஸ்கோர்ஸ் என்னன்னா, நம்மள வந்து கல்ச்சுரல் கண்டிஷனிங் மூலமா அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதே மீடியாவை கன்சியூம் பண்ணிட்டு நம்ம எதுவுமே யோசிக்க விடாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் கல்ச்சுரல் தியரியில நம்ம பாக்குற முக்கியமான விஷயம் கல்ச்சர் இண்டஸ்ட்ரியில. ஸோ அதே மாதிரி தான் இங்க டிஃபேமிலியரைசேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்த சொன்ன மாதிரியே ட்ரெடிஷ்னலா காட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கு டீசென்சிட்டைஸ்டா ஆயிரும், உணர்ச்சியே இல்லாத மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த எப்படி கொடுக்குறாங்களோ இல்லை எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். அதை வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு அது புதுசா தெரியும். உங்களுக்கு அப்படி தெரியும் போது ஒரு சாதாரணமான விஷயத்த ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதுதான் டிஃபேமிலியரைசேஷன் சொல்றாங்க. புரிஞ்சுதா? எஸ், கிளியர். ஓகே, ஓகே. அடுத்து வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம். ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம்ல வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல பார்த்தோம்ல, poetry serves to defamiliarize language, prose tends to automate it. இப்போ உங்களுக்கு டிஃபேமிலியரைசேஷனும் ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசமும் சேர்ந்து தான் வரும். அதோட அடுத்த லெவல் தான் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம் மாதிரி. ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போயட்ரி அப்படிங்கிறது டீஆட்டோமைஸ் பண்ணுது, ஆனா ப்ரோஸ் அப்படிங்கிறது ஆட்டோமைஸ் பண்ணி விட்டுருது. ஸோ போயட்ரினா டிஆட்டோமைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோஸ்னா ஆட்டோமைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. போயட்ரி ஏன் டீஆட்டோமைஸ் பண்ணுது அப்படின்னா,
பொயட்ரி வந்து உங்களை சாதாரணமா என்ன ரீட் பண்றீங்களோ அதை அப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணாது உங்களுக்கு. நீங்க ஆக்டிவா ரீட் பண்ணணும். என்ன எழுதியிருக்காரு, என்னென்னவோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜான் டன் எடுத்துக்கோங்களேன். ரொம்ப சாதாரணமான எக்ஸாம்பிள் தான். அந்த காம்பஸ் வந்து லவ்வர்ஸோட கம்பேர் பண்றது எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரணமா இதை பத்தி கான்டெக்ஸ்டே தெரியாம நம்ம லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் எல்லாம் போய் படிச்சோம்னா என்ன இவர் காம்பஸை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இருக்கும். ஆனா நமக்கு அந்த கான்டெக்ட் புரியறதுனால நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே இப்ப மாறி இருக்குல்ல. சோ நம்ம சாதாரணமா லிட்ரேச்சர் படிக்காம ஒரு டெக்ஸ்ட பாக்குறதுக்கும் இல்ல ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா அதை பாக்குறதுக்குமே அவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றப்போ ஒரு விஷயத்த வந்து லைக் ப்ராக்டிக்கலா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் டீஃபெமிலியரைஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் சாதாரணமா ஒரு ப்ரோஸ்ல வந்து நம்ம அப்படியே படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரு கவிதை படிக்கிறதுக்கும் நம்ம டெஸ்டோட நோட்ஸை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் சொல்றாங்க. போயட்ரி அப்படின்னா டீஆட்டோமேட்டைசேஷன், ப்ரோஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டைசேஷன். ஓகேயா? Okay. ஓகே ஓகே. அடுத்து விளாடிமிர் ப்ராப், போரிஸ் ஈச்சன்பாம். இவங்க 2 பேரும் வந்து நீங்க பெருசா கான்செப்டுவலா படிக்க வேணாம். ஏன்னா விக்டர்ஸ்லோவ்ஸ்கி, முக்ரோஸ்கி இவங்க எல்லாம் பத்தி படிக்கும் போதே அவங்க எல்லாம் விட்டுருவாங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னா விளாடிமிர் ப்ராப்போடது மார்ஃபாலஜி ஆஃப் ஃபோக் டேல் 1928 பப்ளிகேஷன். அப்புறம் சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜ், போரிஸ் ஈச்சன்பாம் 1926 பப்ளிகேஷன். ஓகேயா கைஸ்? ஓகே. விளாடிமிர் ப்ராப்போடது மார்ஃபாலஜி ஆஃப் ஃபோக் டேல் 1928. முடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். ரெண்டாவது ஒர்க் என்ன மேம்? ரெண்டாவது ஒர்க் வந்து போரிஸ் ஈச்சன்பாமோடது சொசைட்டி ஃபார் தி ஸ்டடி ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜ் 1926. அதே 1926ல போரிஸ் ஈச்சன்பாமோட ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் ஃபார்மலிசம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தி தியரி ஆஃப் ஃபார்மல் மெத்தட். ஓகே ஓகே. அடுத்து வந்து முக்ரோஸ்கி. முக்ரோஸ்கி வந்து ஆர்ட்டை வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் சயின்ஸா பாக்குறாரு. சயின்ஸ் லைக் ஆஸ் இன் சிம்பிள் சயின்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ he viewed work as a he viewed text as a art. My god, I'm dying. Art as a system of science. ஓகே. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா பொயட்டிக் லாங்குவேஜ் வந்து கால்ஸ் அட்டென்ஷன் டு இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. இவர் மட்டும் இல்ல, ஃபார்மலிசம்ல இதுதான் சொல்றாங்க. நார்மல் லாங்குவேஜ்க்கும் பொயட்டிக் லாங்குவேஜ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா சாதாரண லாங்குவேஜ்ல வந்து நம்ம இன்னொரு விஷயத்த ரெஃபர் பண்றதுக்காக சொல்லுவோம். சரியா? இப்ப நம்ம சாதாரணமா ஒரு டெக்ஸ்ட், இப்போ ஒரு ப்ராடக்ட்ல பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இன்கிரீடியன்ஸோ பாக்குறோம்னா அது ஏதோ ஒரு விஷயத்த ரெஃபர் பண்ணுது. அது நார்மல் லாங்குவேஜ், எவ்ரிடே லாங்குவேஜ். ஓகே. ஓகே. அதே மாதிரி போயட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ரெஃபரன்சிங். இட் இஸ் செல்ஃப் ஃபோக்கஸ்ட் அண்ட் அட்டானமிக்கல். ஓகே ஓகே Okay. ஓகே. நான் அந்த 2 டேர்ம் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல கூட போடுறேன். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் and autonomous. Okay. Poetic language is self-referential and autonomous. Okay. அதுக்கப்புறம் முக்ரோஸ்கிக்கு அவ்வளவு தெரிஞ்சா போதும். இதோட ஃபார்மலிசம், ரஷ்யன் ஃபார்மலிசம் நமக்கு முடியுது. ஓகே. ரஷ்யன் ஃபார்மலிசம்ல இருந்து இப்ப क्वेश्चन கேட்கலாம். ரஷ்யன் ஃபார்மலிசம் எப்போ ஆரம்பிச்சது? 1915. ஓகே. எப்ப வந்து ஃப்ளரிஷ் ஆரம்பிச்சிச்சு, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது எந்த வருஷம்? 1920. ஓகே. அதுல முக்கியமான ஒரு சொசைட்டி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்குன்னு சொன்னேன்ல. ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்க, அங்க இருந்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோமே. சொசைட்டி ஃபார் தி ஸ்டடி ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜ். அதோட ஆக்ரோனிம் என்ன படிச்சோம்? ஒபாஜாஸ். ஓகே. இதுல முக்கியமான கீ ஃபிகர்ஸ்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சொன்னேன்ல, அவங்க எல்லாம் யாரு? ரோமன் ஜேக்கப்சன், போரிஸ், விக்டர் ஸ்லோவ்ஸ்கி,
ஓகே, ரோமன் ஜேக்கப்சன், போரிஸ் எச்சன்போம், விக்டர் ஸ்லோவ்ஸ்கி, விளாடிமிர் ப்ராப், முக்ரோவ்ஸ்கி, ஜான் முக்ரோவ்ஸ்கி. ஓகே, ஸோ அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் ரோமன் ஜேக்கப்சனோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன பார்த்தோம்? லாங்குவேஜ் அண்ட் பொலிட்டிக்ஸ். ஆர்டர்ஸ் டெக்னிக். ஆர்டிஸ்ட் டெக்னிக் அதெல்லாம் வந்து அவரோட கான்செப்ட்ஸ். ஒர்க் கேட்குறேன். ஆர்டிஸ்ட் டெக்னிக் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சொன்னது கான்செப்ட் சொன்னீங்க ஒருத்தவங்க. இன்னொரு ஒர்க், முக்கியமான ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னேனே. ஓகே, அக்கா ரோமன் ஜேக்கப்சனா கேக்குறீங்க? ஆமா, ரோமன் ஜேக்கப்சன். லாங்குவேஜ் அண்ட் பொலிட்டிக்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் சொல்லியிருந்தேன்டா. 2 aspects of language and 2 types of aphasics சொல்லியிருந்தேனா 1956. ஹலோ கைஸ். எஸ் கட். கைஸ், நான் நோட்ஸ் ஷேர் பண்ணாம நான் இப்படி சொல்றதே வந்து காலையில கிளாஸ் கவனிக்க மாட்டாங்க பாவம். நோட்ஸ் எழுதிட்டு கேள்வி கேட்டா அப்ப நம்ம சொல்லுவாங்கன்னு சொல்லிதான் நான் நோட்ஸ் ஷேர் பண்ணாம உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. ஓகே ஓகே. அடுத்து விக்டர் ஸ்லோவ்ஸ்கி தான் ஆர்டிஸ்ட் டெக்னிக் 1917 ஒர்க். ஓகே, அவரோட 3 டேர்ம்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், எந்த ஒர்க்ல சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். ஹலோ. Defamiliarization, Defamiliarization, poetical language, practical language. ஓகே. ரிஜெக்ஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிசம், மெட்டா லாங்குவேஜ். நீங்க சொன்னது வந்து பொய்டிக் லாங்குவேஜ், ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ். இது முன்னாடி பார்த்தது. இப்போ நான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல 3 டேர்ம்ஸ், அது கேட்டேன் நான். ஓகே, தேங்க்யூ. எனிவேஸ், அடுத்து மூவிங் ஆன். இப்போ நம்ம வந்து நியூ கிரிட்டிசிசம் பார்க்கலாம். நியூ கிரிட்டிசிசம் வந்து நமக்கு இப்போ ரஷ்யால எப்படி வந்து ரஷ்யன் ஃபார்மலிசம் நடந்துட்டு இருந்துச்சோ அதோட கவுண்டர் பார்ட் மாதிரி இது வந்து ஆங்கிலோ அமெரிக்கன் செட்டிங்ல நடக்குது. அது வந்து யூரோப்பியன் ரஷ்யால நடக்குது. இது வந்து ஆங்கிலோ அமெரிக்கன் செட்டப்ல அமெரிக்கால ஆரம்பிக்குது. இந்த டேர்ம் வந்து நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒர்க்ல ஜேசி ரான்சம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்றாரு. ஓகே, இப்போ வந்து முக்கியமா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரஷ்யன் ஃபார்மலிசம்க்கும் நியூ கிரிட்டிசிசம்க்கும்? That was flourished in Russia and it is in America. ஓகே, ஜியோகிராபிக்கல் டிஃபரன்ஸ் தான் இருக்கு ரெண்டுமே. ஆனா கிட்டத்தட்ட அவங்க ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு குரூப்லயுமே. இது வந்து ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. லைக் டெக்ஸ்டை வந்து டெக்ஸ்டா மட்டும் பாருங்க. ஒரு லிட்டரரி டெக்ஸ்ட் இருக்குன்னா லிட்டரரி டெக்ஸ்டா மட்டும் ரீட் பண்ணுங்க. அதை கொண்டு போய் அந்த ஆத்தரோடையோ இல்ல அந்த கல்ச்சரல் கான்டெக்ஸ்டோடையோ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்டோடையோ கனெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து இது வந்து ஒரு டெக்ஸ்ட் சென்ட்ரிக் அப்ரோச் இருக்கு. ரெண்டாவது ஆன்டி ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் இருக்கு. மூணாவது ஆன்டி பயோகிராபிக்கல் அப்ரோச் இருக்கு. ஓகே, 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம் நியூ கிரிட்டிசிசம்க்கு. கேட்பேன் நானு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரஷ்யன் ஃபார்மலிசமும் நியூ கிரிட்டிசிசமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி ப்ரொபகேட் ஆனது. ஆனா வேற வேற லொகேஷன்ஸ்ல கொஞ்சம் டைம் டிஃபரன்ஸ்ல ப்ரொபகேட் ஆனதுன்னு பார்த்தோம். அப்பனா இதனால நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யன் ஃபார்மலிசம்க்கும் நியூ கிரிட்டிசிசம்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. ஓகேயா? நீங்க மைக்கெல்லாம் ஆன் பண்ணி பேச வேணாம், எமோஜி மட்டுமாச்சும் போடுங்க. எனக்கு தெரியவே மாட்டேங்குது நீங்க என்ன பண்றீங்க, யாரு இருக்கீங்கன்னு. ஓகே, அடுத்து rigorous study of the text itself. லைக் வேற எது பத்தியுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் அ ஃபார்மலிஸ்ட் கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் இன் கேரக்டர். க்ளோஸ் ஸ்க்ரூட்டினியை வந்து அட்வொகேட் பண்றாங்க. இதுல தான் நம்ம க்ளோஸ் ரீடிங் டெக்னிக் பார்ப்போம். ஓகேயா? ஓகே, இதே மாதிரி டிஎஸ் எலியட் வந்து நியூ கிரிட்டிசிசம் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு, இல்லைன்னா என்ன மாதிரி ரெஃபர் பண்ணிருப்பாருன்னா லெமன் ஸ்குவீசர் மெத்தட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணிருப்பாரு. ஓகேயா? இப்போ டிஎஸ் எலியட் நம்ம பார்க்கும்போது நம்ம அவரையும் வந்து நியூ கிரிட்டிசிசம் கீழே தான் அசோசியேட் பண்ணி பார்ப்போம். ஆனா அவர் வந்து நியூ கிரிட்டிசிசமோட ஒரிஜினல் மெம்பர் கிடையாது. ஓகே, அவரோட கிரிட்டிசிசமும் அவரோட ரைட்டிங்ஸும் நியூ கிரிட்டிசிசமோட ஒத்து போறதுனால நம்ம டிஎஸ் எலியட்டை நியூ கிரிட்டிசிசம் கீழே பாக்குறோம். ஓகேயா?
இப்போ அவர் வந்து ஏன் இதை லெமன் ஸ்குவீசர் மெத்தட்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, சில சமயத்துல நியூ கிரிட்டிசிசம் அட்வொகேட் பண்ற இந்த ரிகரஸ் ஸ்டடி வந்து என்ன பண்ணிருதுன்னா, டெக்ஸ்டோட எசன்ஸே இல்லாம, அதோட கான்டெக்ஸ்ட பார்க்காம, அது கல்ச்சுரல் கான்டெக்ட் என்ன, பொலிட்டிக்கல் கான்டெக்ட் என்ன, ரைட்டர் என்ன சொல்ல வர்றாரு, அது எதையுமே பார்க்காம டெக்ஸ்ட மட்டும் பாக்குறதுனால அது வந்து லைக் ஒரு லெமனை வந்து நம்ம புடிச்ச நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வெறும் சக்கையா தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? அதுல வந்து ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப லைக் அதுல ஒரு பாயிண்டே இருக்காது. அதுல வெறும் கசப்பு, அந்த ஜெஸ்ட் அதுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட வந்து ரிடக்டிவா ஆக்கிருது. அதோட அதோட எஸ்தட்டிக்ஸ்ல இருந்தோ, அதோட மீனிங்ல இருந்தோ குறைச்சு விட்டுருது அதோட பொசிஷனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அவரு வந்து இதை லெமன் ஸ்குவீசர் மெத்தட்னு சொல்லி சொல்றாரு. ஓகேயா? ஓகே. சோ இதுல வந்து உங்களுக்கு முக்கியமா இதுக்கு கீழே நியூ கிரிட்டிசம் கீழே யாரெல்லாம் பாப்பீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபசர்ஸ் கொஞ்சம் பேர் பாப்பீங்க. ஐஏ ரிச்சர்ட்ஸ், எஃப்ஆர் லீவிஸ், வில்லியம் எம்சன் இவங்க எல்லாம் பாப்பீங்க. அதே மாதிரி அமெரிக்கன் ஃபியூஜிட்டிவ்ஸ் யாரெல்லாம் பாப்பீங்கன்னா, ஆலன் டேட், ராபர்ட் பென் வாரன், லியான் ப்ரூக்ஸ் அண்ட் ஜேசி ரான்சம். இது தவிர இதோட அசோசியேட் ஆகி இல்ல அந்த மாதிரி வரவங்க அப்படின்ற தியரிஸ்ட்ல வரவங்க டிஎஸ் எலியட், ஆலன் டேட், டபிள்யூ.கே. விம்செட், ஆர்.பி. பிளாக்மோர், கென்னத் பர்க். ஓகேயா? நீங்க கேட்டுக்கோங்க இப்போ. அப்புறமா நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஈவினிங் சென்ட் பண்ணிடுறேன் நானு. நீங்க இப்போ சும்மா கவனிக்க மட்டும் செய்யுங்க. இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பேர் தான், அது வேற விஷயம். ஸோ ஓகே. ஜேசி ரான்சம்னு பார்க்கும்போது இவர் தான் நியூ கிரிட்டிசமோட ஃபவுண்டர். இப்பதானே பார்த்தோம், அவர் தான் இந்த டேர்ம் காயின் பண்ணாரு. எந்த ஒர்க்ல காயின் பண்ணாரு? அதேதான் ஒர்க் பேரும், நியூ கிரிட்டிசம். எந்த வருஷம்? 1941. 1941. ஓகே. இவர் வந்து கென்யன் ரிவ்யூ அப்படிங்கிற மேகசீனோட எடிட்டரா இருந்திருப்பாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆஃப் கென்யன் மேகசீன். ஹி சர்வ்ட் அன்டில் 1959. ஓகே. ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு ஜேசி ரான்சம் தான் வந்து எடிட்டரா இருந்திருப்பாங்க. 1939ல கென்யன் ரிவ்யூ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப வரைக்கும் கென்யன் ரிவ்யூ பப்ளிகேஷன்ல தான் இருக்காங்க. ஓகேயா? ஓகே. கென்யன் ரிவ்யூ இப்போ இப்படியே போயிட்டே இருக்கிறதுனால நான் வந்து சொல்றேன். கென்யன் ரிவ்யூ தான் வந்து ஓ ஹென்ரி அவார்ட்னு ஒரு அவார்ட் பார்ப்போமா நம்ம? அது வந்து அதிகமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறவங்க கென்யன் ரிவ்யூல பப்ளிஷ் ஆன ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் வாங்கியிருக்காங்க. 42 அவார்ட் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். ஓகேயா கைஸ்? ஓகேக்கா. ஓகே ஓகே. அடுத்து வந்து இவரோட முக்கியமான டெக்ஸ்ட் 2-3 சொல்றேன். தி வேர்ல்ட்ஸ் பாடி 1938, நியூ கிரிட்டிசிசம் 1941, அதுக்கப்புறம் காட் வித்அவுட் தண்டர் அண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் டிஃபென்ஸ் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி. ஓகேயா? ரிப்பீட் பண்ணணுமா? அக்கா லாஸ்ட் வரைக்கும் காட் வித்அவுட் தண்டர், சப்டைட்டில் வந்து an unorthodox defense of orthodoxy. டன்னா? ஓகேடா, எழுதியாச்சா? எஸ்கா. ஓகே. இவரோட போய்ட்ரி கலெக்ஷன்ல இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, சிமிலர் டைட்டில் இருக்கிறதுனால சொல்றேன். இதை நீங்க தியரியோட கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். கிரேஸ் ஆஃப்டர் மீட் அப்படின்னு ஜேசி ரான்சம் வந்து ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இது வந்து 1924 ஒர்க். ஓகேயா? இப்போ கிரேஸ் ஆஃப்டர் மீட்னு பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஒர்க் இன்னொருத்தர் எழுதியிருப்பாரு. அவர் யாரு? தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிட்டே இருப்பேன். ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. கிரேஸ் அபவுட்டிங் ஜான் பன்னியன். ஓகே. நான் சொல்ல வந்தது கிரேஸ் பிஃபோர் மீட், சார்ல்ஸ் லாம்போடது 1821 ஒர்க். ஓகேயா? கிரேஸ் ஆஃப்டர் மீட் ஜேசி ரான்சம் 1924, கிரேஸ் பிஃபோர் மீட் சார்ல்ஸ் லாம்ப் 1821. ஓகேயா? எஸ் அக்கா. ஓகே. அடுத்து ஐஏ ரிச்சர்ட்ஸ். ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, போய்ட்ரி வந்து சியூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, சயின்ஸ் வந்து லாங்குவேஜை லிட்ரலா யூஸ் பண்ணுது, ஆனா பொயட்டிக்ஸ் வந்து பொயட்டிக் லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜை ஃபிகரேட்டிவா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
கைஸ் சரி ஓகே ஓகே ஸோ இவர் தான் வந்து லாங்குவேஜ் இஸ் சயின்டிஃபிக் அண்ட் இமோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாரு. சயின்டிஃபிக் லாங்குவேஜ் இஸ் ரெஃபரன்ஷியல் அண்ட் இமோட்டிவ் லாங்குவேஜ் இஸ் கன்னடேட்டிவ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே விஷயம் தான். நார்மல் டே டு டே லாங்குவேஜோ இல்ல சயின்டிபிக் லாங்குவேஜோ ஒரு விஷயத்தை இன்டென்ட் பண்றதுக்காக ரெஃபர் பண்றதுக்காக சொல்லும். அதுதான் வந்து ரெஃபரன்ஷியல் லாங்குவேஜ். இமோட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பொயட்டிக் லாங்குவேஜ். கானடேட்டிவா சொல்லும், டைரக்டா டினோட் பண்ணாது, மறைமுகமா சொல்லும். இதுதான் முக்கியமான 2 பாயிண்ட். அதுக்கப்புறமா இவர் வந்து சிகே ஆக்டனோட சேர்ந்து நிறைய ஒர்க் எழுதி வச்சிருப்பாரு. அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ் 1922. எனக்கு நீங்க தயவு செஞ்சு சொல்லிட்டே வாங்க, நான் லிஸ்ட் சொல்றதுனால எனக்கு நீங்க எழுதிட்டீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ் 1922. The meaning of meaning. சப்டைட்டில் வந்து the study of influence of language upon thought and of the science of symbolism 1923. எழுதிட்டீங்களா? அக்கா திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. The meaning of meaning மட்டும் எழுதிக்கோங்க. சப்டைட்டில் நீங்க போய் பார்த்துக்கோங்க, தேவையில்லாம அது அவ்வளவு நீளமா இருக்கு. ஓகே, The meaning of meaning 1923. ஓகேயா? ஓகே ஓகே. அடுத்து வந்து பேசிக் இங்கிலீஷ், a general introduction with rules and grammar 1930. பேசிக் இங்கிலீஷ், a general introduction with rules and grammar 1930. அதுக்கப்புறம் The Times of India Guide to Basic English 1938. The Times of India Guide to Basic English 1938. ஓகேயா? இப்போ நீங்க சிகே ஆக்டன் எடுத்துக்கும் போது அவரோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்க விஷயம் இல்ல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற விஷயம்னா பேசிக் இங்கிலீஷ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிக்கே ஃபூக்கோ எடுத்துக்கோங்களேன். ஃபூக்கோ வந்து ஃபூக்கோ அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பவர் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அவரோட டிஸ்கோர்ஸ், அவரோட ரிசர்ச், அவரோட ஏரியா ஆஃப் கன்சர்னாலே நம்ம பவரை தான் அசோசியேட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க சிகே ஆக்டன் பாத்தீங்கன்னா அவர் பேசிக் இங்கிலீஷ் பத்தி தான் நிறைய பேசியிருப்பாரு. ஸோ நீங்க வந்து சிகே ஆக்டன் பாத்தீங்கன்னாலே லைக் பேசிக் இங்கிலீஷ் அப்படிங்கறதோட அசோசியேட் பண்ணுங்க. ஓகே, அது ஒரு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். ஆப்வியஸா அவர் எல்லா ஒர்க்லயும் பேசிக் இங்கிலீஷ் தான் எழுதியிருப்பாரு. அது ஒண்ணு. அடுத்து வந்து இப்போ நம்ம ஐஏ ரிச்சர்ட்ஸ் தனியா எழுதின ஒர்க்ஸ் சிலது பார்க்க போறோம். The Principles of Literary Criticism 1924. இதுலதான் வந்து இப்ப நம்ம பார்த்த ரெஃபரன்ஷியல் லாங்குவேஜும் இமோட்டிவ் லாங்குவேஜும் பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் போயட்ரி 1926. மூணாவது பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம். நம்ம இப்ப வரைக்கும் ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம்னு பார்க்கும்போதே பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் தனியாவே பார்ப்போம். அதை வந்து முக்கியமான ப்ரொபனன்ட் அப்படின்னா அதுக்கு ஐஏ ரிச்சர்ட்ஸ் தான். ஆனா அவர் வந்து he began like under formalism, under new criticism. அதுக்கப்புறம் அவரா தனியா ப்ரொபவுண்ட் பண்ணதுதான் பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னு பார்க்கலாம். அது ஃபர்தரா லேட்டர் ஆன் தான் வரும். இது வந்து இந்த ஒர்க்ல தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம். இதோட சப்டைட்டில் வந்து a study of literary judgment. ஓகேயா? ஓகே, இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது கீழே நம்ம முக்கியமான ஒரு ஐடியா பார்ப்போம். அடிக்கடி நம்ம கிளாஸ்ல கூட சொல்லுவாங்க. என்னது இது? பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் ஐஏ ரிச்சர்ட்ஸ்னாலே டக்குன்னு சொல்லுவீங்களே என்ன? 4 kinds of meaning. அது இந்த ஒர்க்ல தான் பேசியிருக்காரு. இதுதான் லேட்டர் ஆன் ஒரு தனி ஸ்கூல் மாதிரி டெவலப் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து கோல்ட்ரிட்ஜ் ஆன் இமேஜினேஷன் 1934 ஒர்க். The Philosophy of Rhetoric 1936 ஒர்க். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து திருப்பி முன்னாடி இருந்து பார்ப்போம் ஒரு தடவை. நியூ கிரிட்டிசிசம் வந்து எதோட ஆங்கிலோ அமெரிக்கன் கவுண்டர் பார்ட்? ரஷ்யன் ஃபார்மலிசம். அமெரிக்கன். ஓகே, இந்த டேர்ம் வந்து எந்த புக்ல காயின் பண்ணிருக்காங்க? எந்த வருஷம் காயின் பண்ணிருக்காங்க? 1941 the new criticism. 1941 நியூ கிரிட்டிசிசம். ஓகே, இதோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னலாம்? மூணு சொன்னேன்ல. Textual analysis. என்ன? Anti-historical, anti-biological aspects. ஓகே, anti-historical, anti-biographical, text-centric approach. இது மூணும்.
ஓகே. அதுக்கப்புறம் டிஎஸ் எலியட் வந்து இத பத்தி என்ன சொல்லியிருப்பாரு? Lemon squeeze லெமன் method. ஸ்குவீசர் மெத்தட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஓகே. இதுல வந்து முக்கியமான ப்ரொபனன்ஸ் யாராச்சும் ஒரு 3 பேர் சொல்லுங்க. ஜேசி ரன்சம், ஐஏ Alan Tate, ரிச்சர்ட்ஸ். Frank Brooks, ஓகே. JC ஜேசி Ransom. ரான்சம். ஓகே. ஓகே டன். ஜேசி ரான்சம் வந்து எந்த எந்த மேகசின்ல வந்து ஒர்க் பண்ணிருப்பாரு? அந்த மேகசின் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? கென்யான் ரிவ்யூ 1930. Kenyan Review 1939. ஓகே. ஓகே. அடுத்து வந்து சிகே ஆக்டனோட முக்கியமான கான்செப்ட் என்ன? பேசிக் இங்கிலீஷ். Basic English. ஓகே. மீனிங் ஆஃப் மீனிங் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1923. 1923. ஓகே. தி வேர்ல்ட்ஸ் பாடி எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1938. 1938. ஓகே. ஓகே. அடுத்து வந்து எஃப்ஆர் லீவிஸ். எஃப்ஆர் லீவிஸ் வந்து ஸ்க்ரூட்டினின்ற மேகசின் ஆரம்பிச்சிருப்பாரு. எல்சி நைட்டோட சேர்ந்து ஸ்க்ரூட்டினின்ற மேகசின் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து 1932ல இருந்து 1953 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். ஓகேயா? Yes, sir. ஓகே. அடுத்து வந்து நியூ பிகினிங் இன் இங்கிலீஷ் போயட்ரி 1932 ஒர்க். தி கிரேட் ட்ரெடிஷன்ஸ் 1948 ஒர்க். இப்போ 1948ல நோபல் பிரைஸ் வாங்கினது யாரு? டிஎஸ் எலியட். அப்போ 1991ல நோபல் பிரைஸ் வாங்கினது யாரு? அலன் கார்டின். ஓகே. 2017ல நோபல் பிரைஸ் வாங்கினது யாரு? Year repeat பண்றீங்களா? 2017 கஷு இஷிகரு. ஓகே. 1999ல கன்னட் ரஸ். கண்டதாஸ். ஓகே. 2007 டாரிஸ் ரசின். Doris 99. ஓகே. 1993 டோனி மாரிசன். டோனி மாரிசன். ஓகே. 2013 ஆலிஸ் முன்ரோ. ஆலிஸ் முன்ரோ. அப்ப 2023 அப்துல் ரசாக் குல்லாங்க. ஜான் ஃபாஸ். ஜான் ஃபாஸ். யா. ஓகே. 1986 யாரு? ஹோலே சோயிங்கா. போலீஸ் ஒயிங்கா. ஓகே. 1930 சின்சியர் லெவிஸ். ஓகே. பெட்ராண்ட் ரசல் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1950. 1950. ஓகே. வேற யாரு? கேப்ரியலா மிஸ்ட்ரல் 1945. கேப்ரியலா மிஸ்ட்ரல் 1945. ஓகே. ஜான் கேல்ஸ்வர்த் எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1932. 1907ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? ருட்யர்ட் கிப்ளிங். கிப்ளிங். ஓகே. 1913 ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ஓகே. ஓகே. ஜிபி ஷா எந்த வருஷம் வாங்கியிருப்பாரு? 1925. ஓகே. ஓகே. இப்போ கிரேட் ட்ரெடிஷன்ல 5 ஆத்தர்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க இல்லையா? கமிங் பேக் டு வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். கிரேட் ட்ரெடிஷன்ஸ்ல 5 ஆத்தர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அந்த 5 ஆத்தர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. ஜோசப் கான்ராட், ஹென்ரி ஜேம்ஸ், டிஹெச் லாரன்ஸ். Henry James, Okay. Joseph Conrad, D.H. Lawrence. ஜேன் ஆஸ்டன், ஜார்ஜ் எலியட். ஓகே. ஜேன் ஆஸ்டன், ஜார்ஜ் எலியட், ஹென்ரி ஜேம்ஸ், ஜோசப் கான்ராட், டிஹெச் லாரன்ஸ். இவங்க 5 பேரை பத்தி தான் தி கிரேட் ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல ஆக்சுவலா இதுல என்ன பத்தி பேசிருப்பாங்கன்னா நாவல், அதை பேஸ் பண்ண கிரிட்டிசிசம் அதை பத்தி தான் பேசிருப்பாரு. அதுக்கப்புறம் த காமன் பர்சியூட் 1952 ஒர்க். த காமன் பர்சியூட் 1952 ஒர்க். அதுக்கப்புறம் ஆலன் டேட். ஆலன் டேட்னு பார்க்கும்போது அவரு ஃபவுண்ட் பண்ண ஜேர்னல் எது அப்படின்னா தி ஃபியூஜிட்டிவ்ஸ். ஓகேயா கைஸ்? Yes, sir. ஓகே. அவர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் போயிட் லாரேட்டா இருந்திருப்பாரு? 1943 to 1944. ஓகே. ஓகே. அடுத்து வந்து இவரோட போயம்ஸ் தி ஓட் டு கான்ஃபெடரேட் டெட் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. தி மெடிட்டரேனியன் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. தி ஓட் டு கான்ஃபெடரேட் டெட் வந்து 1928. தி மெடிட்டரேனியன் வந்து 1933. இவரோட ஒரே நாவல் என்ன தி ஃபாதர்ஸ் 1938.
அதுக்கப்புறம் இவரோட முக்கியமான கான்செப்ட் நம்ம அடிக்கடி கிளாஸ்ல பேசியிருக்கோம். ஆலன் டேட் அப்படின்னா என்ன கான்செப்ட்? Tension and poetry. ஓகே, டென்ஷன் அண்ட் போயிட்ரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Poetry two types பிரிப்பாங்க, intention and extension அப்படின்ற மாதிரி. இன்டென்ஷனா கனடேட்டிவ் மீனிங் கொடுக்கும், எக்ஸ்டென்ஷன் டினோட்டேட்டிவ் மீனிங். டினோட்டேட்டிவ்னா டைரக்ட் மீனிங் லைக் டிக்ஷனரி, கனடேட்டிவ் மீனிங்னா more than one meaning or beyond the dictionary meaning, I think. ஓகே, ஸோ நான் இதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே நம்ம கான்செப்சுவலா தான் பார்க்க போறோம்னு சொன்னேன். இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இப்பயும் டினோட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் தான் பாக்குறோம். முதல்லயும் எவ்ரிடே லாங்குவேஜ் டினோட் பண்ணுது, பொய்டிக் லாங்குவேஜ் கானட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஸோ பேசிக்காவே நீங்க தியரிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது எவல்யூஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்க எந்த தியரி எந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட்டும் எவல்யூஷனும் இருக்கும். ஆனா அதுல வந்து எந்த சேஞ்சும் லைக் மொத்தமா கான்செப்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுமே ரீசெண்டான தியரிஸ்ன்னு பாக்குறோமா, ரஷ்யன் ஃபார்முலிசமும் நியூ கிரிட்டிசிசமும். நியூ கிரிட்டிசிசம்ல கடைசி வரைக்கும் நம்ம வந்து அதே டினோடேட்டிவ் கானோடேட்டிவ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யன் ஃபார்முலிசம்ல ஆரம்பிச்சப்பையும் அதே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதனாலதான் நீங்க வந்து படிக்கும் போது கான்செப்சுவலா படிக்கணும். ஆர் நீங்க படிச்சிருப்பீங்க காலேஜ்லயே, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எந்த தியரியுமே படிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா சர்ஃபேஸ் மீனிங் ஆஃப் த போயட்ரி, டினோட்டேஷன். இன்டென்ஷன் அப்படின்னா த ஹிடன் மீனிங், கானோட்டேஷன். ஓகேயா? Yes, sir. Clear. Yes, sir. இதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க்கு கீழே இவர் வந்து 2 ஒர்க்ஸை வந்து அனலைஸ் பண்ணிருப்பார்ல, அது எந்த 2 போயம்? Hymn to Light and The Vine. The Vine by James. The Vine by James Thomson. Hymn to Light வந்து ஆப்ராம் கோலி. அதுக்கப்புறம் வந்து ரீசன் இன் மேட்னஸ் அப்படின்னு 1941ல ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஆன் த லிமிட்ஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்னு 1948ல ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ராபர்ட் பென் வாரன். மூவ் ஆன். ராபர்ட் பென் வாரன் வந்து நியூ கிரிட்டிசிசம்ல ஒரு ஃபவுண்டேஷனல் தியரிஸ்ட். சொல்லுங்க. ரிப்பீட் பண்ணுங்க. ஆலன் டேட். ரீசன் இன் மேட்னஸ் 1941, on the limits of poetry 1948. Thanks, sir. Okay. One of the founders of new criticism, like new criticism வந்து இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு இம்பார்ட்டன்டான மெம்பர்னா ரிச்சர்ட்ஸ் அவங்க மாதிரி ராபர்ட் பென் வாரனும் இருந்திருப்பாங்க. இவரோட ஜர்னல் வந்து சதர்ன் ரிவ்யூ. இது வந்து கிளெனத் புரூக்ஸும் ராபர்ட் பென் வாரனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1935ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேயா? ஓகே. ராபர்ட் பென் வாரன் வந்து 3 தடவை புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பார்ல, எந்தெந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு? தெரியாதுக்கா, சொல்லுங்க. ஓகே சாரி. புலிட்சர் பிரைஸ் வந்து 3 வாட்டி வாங்கியிருப்பாரு. 1 வந்து போயட்ரியில, 1 வந்து ஃபிக்ஷன்ல, 2 போயட்ரியில வாங்கியிருப்பாங்க. ஆல் த கிங்ஸ் மென் 1946 நாவல், ஆல் த கிங்ஸ் மென் 1946 நாவலுக்கு புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போயட்ரியில ப்ராமிசஸ் 1958 ஒர்க்கு, நவ் அண்ட் தென் 1979, நாவல்ல ஆல் த கிங்ஸ்மென் 1946, போயட்ரியில ப்ராமிசஸ் 1958, நவ் அண்ட் தென் 1979. கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, நான் ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் கொஞ்சம் சொல்றேன். இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்றதுனா பண்ணிக்கோங்க, பட் லைக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அண்ட் அப்ரோச் டு லிட்ரேச்சர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே. அண்ட் அப்ரோச் டு லிட்ரேச்சர் 1938, அண்டர்ஸ்டாண்டிங் போயட்ரி 1939, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிக்ஷன் 1943, த மேக்கர்ஸ் அண்ட் த மேக்கிங் 1974. ஓகேயா? அக்கா லாஸ்ட் ஒரு கூட இயர் என்ன? 1974. ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிக்ஷன் பாக்கும்போது ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் யார் எழுதியிருப்பாங்க? ஹென்ரி ஜேம்ஸ். எந்த வருஷம்? நான் 1884ல எழுதியிருப்பாங்க. ஓகேயா? ஹலோ. ஓகே.
ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் வந்து எந்த ஒர்க்குக்கு ரிப்ளையா எழுதியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஹென்ரி ஜேம்ஸ் டிவிஷன் பார்க்கும்போது இது பார்த்தோம். வால்டர் பெசன்ட்டோட கைஸ் எஸ்கா வால்டர் பெசன் வந்து அஃபிக்ஷனஸ் எய்ம்னஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஃபிக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட லெக்சர்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரிப்ளையா வந்து ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் ஹென்ரி ஜேம்ஸ் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் கிளியன் ப்ரூக்ஸ். கிளியன் ப்ரூக்ஸ் வந்து இவரோட ஒர்க்ஸ் மட்டும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மாடர்ன் பொயட்ரி அண்ட் ட்ரெடிஷன் 1939, த வெல் ராட் ஆன் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொயட்ரி 1947. இந்த ஒர்க் கீழே தான் வந்து நம்ம கேனனைசேஷன் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஓட்டோ அண்ட் கிரீஷன், அதுல வந்து சில்வன் ஹிஸ்டாரியன் அண்ட் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எஸ்ஸே. எந்த ஒர்க்ல? வெல் ராட் ஆன் அப்படிங்கிற புக்குல சில்வன் ஹிஸ்டாரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ் அப்படிங்கிற எஸ்ஸேல ஓட் ஆன் கிரீஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஓகேக்கா. ஓகே, இப்போ கிளியன் ப்ரூக்ஸோட முக்கியமான கான்செப்ட் என்னது? பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் ஒன்னு. ஓகே, இன்னொன்னு ஹெரஸி ஆஃப் பேராஃப்ரேஸ். ஹெரஸி ஆஃப் பேராஃப்ரேஸ்னா என்னது? போயம் வந்து பேராஃப்ரேஸ் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா அதோட எசன்ஸும் அதோட எஸ்தெட்டிக்ஸும் அதோட மீனிங்கும் லூஸ் ஆயிரும். ஏன் இது சொல்றாங்க? கனெக்ட் பண்ணி படிக்கணும், சரியா? ஏன் ஹெரஸி ஆஃப் பேராஃப்ரேஸ் இவர் வந்து பேசுறாரு அப்படின்னா, இவங்க வந்து நியூ கிரிட்டிக். இவங்க இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்திருக்கோம்? டெக்ஸ்ட்டுக்கும் ஃபார்முக்கும் தான் முக்கியம் கொடுப்பாங்கன்னு பார்த்திருக்கோம். ஃபார்ம் அப்படிங்கிறப்போ போயட்ரி ஆப்வியஸ்லி. ஸோ போயட்ரியோட ஃபார்மும் ஸ்ட்ரக்சரும் உடஞ்சிருச்சுன்னா அதோட எஸ்தெட்டிக்ஸும் அதோட வேல்யூவும் குறைஞ்சிருது, டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட்னால தான் இவர் ஹெரஸி ஆஃப் பேராஃப்ரேஸ் சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து அதோட எலகன்ஸ்ல அந்த பொய்டிக் லாங்குவேஜ்ல படிக்கிறதுக்கும் அதை நம்ம கொண்டு போயிட்டு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு போயமை நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு சொல்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோட முக்கியமான பாயிண்ட். அதை வந்து ஸ்கெலிட்டனா லைக் எம்டியா ஒரு எலும்பு கூடு மாதிரி அதை பேராஃப்ரேஸ் பண்ணி அதை வந்து டிவேல்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஹெரஸி ஆஃப் பேராஃப்ரேஸ் இந்த கான்செப்டை இவர் பேசுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் பாரடாக்ஸ் சொன்னீங்கல்ல, அது எந்த ஒர்க்ல பேசியிருப்பாரு? லாங்குவேஜ் ஆஃப் பாரடாக்ஸ். ஓகே, அதுக்கு கீழே வந்து அவரு இல்ல அவரோட ஒர்க்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 போயம்ஸை வந்து அவர் அனலைஸ் பண்றாரு. அந்த ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஈவினிங் அனுப்பி விடுறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஓகே, இப்போ முதல்ல நம்ம இது வரைக்கும் பார்த்துருவோம். ராபர்ட் பென் வாரன் வந்து எந்த ரிவ்யூ வந்து ஆரம்பிச்சிருப்பாரு? யார் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாரு? The Southern Review. கிளியன் ப்ரூக்ஸ். எந்த வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காங்க? 1935. ஓகே, இந்த மேகசின் சொல்லிட்டீங்க. அப்போ எல்சி நைட்டும் எஃப்ஆர் லீவிஸும் ஆரம்பிச்ச மேகசின் என்னது? The Scrutiny. ஸ்க்ரூட்டினி. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும்? 1932 to 53. ஓகே, ஆலன் டேட்? The Fugitive. ஓகே, தி philosophy of rhetoric எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1936. 1936. ஓகே, அப்ப ஜேசி டான்சம் எந்த மேகசின்ல ஒர்க் பண்ணிருக்காரு? Kenyan Review. ஓகே, மெட்டா லாங்குவேஜ் சொன்னது யாரு? Victor Shaskey. விக்டர். ஓகே ஓகே, அப்புறம் ஓகே ஓகே அடுத்து வில்லியம் கே விம்செட். இவரோட முக்கியமான ஒர்க்னு பார்க்கும்போது The Verbal Icon, Studies in Meaning of Poetry, 1954 work. The Verbal Icon, Studies in the Meaning of Poetry. Okay, 1954 work. அப்ப 1954ல நோபல் பிரைஸ் வாங்கினவர் யாரு? Ernest Hemingway. சீமசீனி எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1995. சால் பெல்லோ 1976. 76. ஓகே,
1976ல அவர் வாங்கியிருக்காரு. அப்ப 1956ல சால் பெல்லோட ஒர்க் என்ன? Seize the day. ஓகே. சீஸ் த டேங்கிறதோட ஒரிஜினல் டேர்ம் என்ன? கார்பிடியம். கார்பிடியம் எந்த ஏஜ்ல வந்து மோட்டோவா இருந்திருக்கும்? மெட்டாபிசிக்கல் கேரோலினேஜ். ஓகே ஓகே. அடுத்து வந்து the verbal icon studies in meaning of poetry பாக்குறோம்ல. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இதுல சப்டைட்டில்லாம் ஒரே மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி நம்ம வெல்ராட்னு பார்க்கும்போது ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரின்னு வரும். இது நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்ன் அப்படின்னு வருதுல்ல, அப்போ ஏர்னுங்கிறது ஒரு பாட் தானே, ஒரு ஸ்ட்ரக்சர் தானே. அப்போ அதனால ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி பத்தி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்பல் அப்படிங்கிறது வேர்ட், சவுண்ட், மீனிங் தானே. அதனால இது வந்து ஸ்டடீஸ் இன் மீனிங் ஆஃப் போயட்ரி. ஓகே. ஓகேக்கா. ஓகே. இப்போ வந்து இது co-authored by Manro Birdsley. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. co-authored by Manro Birdsley உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ரிவிஷனுங்கிறதுனால நான் திருப்பி எம்பசைஸ் பண்றேன். அடுத்து வந்து இன்டென்ஷனல் ஃபாலசியும் அஃபெக்டிவ் ஃபாலசியும் இவர் தான் பேசியிருப்பாரு. யார் பேசியிருப்பாங்க? யார் பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? WK Wimsatt. இன்டென்ஷனல் ஃபாலசி வந்து 1946ல, அஃபெக்டிவ் ஃபாலசி வந்து 1948ல. இன்டென்ஷனல் ஃபாலசியோட பாயிண்ட் என்னன்னா, இன்டென்ஷனல் ஃபாலசிங்கிறது ஆத்தர் எழுதும் போது அவரு கன்வே பண்ற விதம் இருக்குல்ல, அதுல நடக்கிற ஃபாலசி. ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து எப்படி சொல்றது? ஓகே, உங்களுக்கு தெரியும்ல இன்டென்ஷனல் ஃபாலசி. நான் திருப்பி ரிப்பீட் பண்ண வேணால கைஸ்? ஹலோ, எஸ்கா. இன்டென்ஷனல் ஃபாலசி, அஃபெக்டிவ் ஃபாலசி தெரியும் தானே? எஸ்கா. ஓகே. இன்டென்ஷனல் ஃபாலசிங்கிறது ஆத்தரோட இன்டென்ஷன்ஸ் என்னன்றதை நம்ம அசியூம் பண்ணிட்டு அதை இன்ஃபர் பண்ணும்போது, நான் இன்டர்பிரேட் பண்ணும்போது அதுல வந்து ஃபாலசிஸ் நடக்கும்னு சொல்றதுனால, அஃபெக்டிவ் ஃபாலசிங்கிறது நம்மளோட இமோஷன்ஸை வந்து நம்மளோட ரீடிங்கையும் இன்டர்பிரேஷனையும் அஃபெக்ட் பண்ண விடுறதுனால நடக்குது. இது ரெண்டு பத்தி அவர் பேசியிருக்காரு. இன்டென்ஷனல் ஃபாலசி 1946, அஃபெக்டிவ் ஃபாலசி 1948. அடுத்து வந்து ஹேட்ஃபுல் அஃபெக்டிவ் ஃபாலசி 1949 தானக்கா? 1948, இந்த மாதிரி சில ஒர்க்ஸ் வந்து வெர்ஷன்ஸ்ல கூட டிஃபர் ஆகலாம். நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸா வேற ஏதாச்சும் இயர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே வருஷம் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேக்கா. ஓகே. ஹேட்ஃபுல் கான்ட்ரரிஸ். ஹேட்ஃபுல் கான்ட்ரரிஸ் வந்து ஸ்டடீஸ் இன் லிட்ரேச்சர் அண்ட் கிரிட்டிசிசம், அதோட சப்டைட்டில் 1965 பப்ளிகேஷன். அப்புறம் லிட்டரரி கிரிட்டிசிசம் a ஷார்ட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு ஒர்க். இது வந்து கிளென்ஸ் ப்ரூக்ஸும் வில்லியம் கே விம்செட்டும் கொலாபரேட் பண்ணி எழுதின ஒர்க். எந்த ஒர்க்? லிட்டரரி கிரிட்டிசிசம் a ஷார்ட் ஹிஸ்டரி. ஓகே ஓகே. அடுத்து வந்து டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட் டைம் ஆயிடுச்சு, பாப்போமா இல்ல எப்படி? கைஸ், டிஎஸ் எலியட் பார்க்கலாமா? அக்கா வேணாக்கா, கிளாஸ் டைம் ஆயிடுது. ஓகே ஓகே. நான் டிஎஸ் எலியட்டோட இம்பார்ட்டன்டான ஐடியாஸ் மட்டும் சொல்லிடுறேன். டிஎஸ் எலியட் தான் வந்து உங்களுக்கு தியரி ஆஃப் இம்பர்சனல் போயட்ரி இல்லைன்னா டீபர்சனலைசேஷன் சொல்லியிருப்பாரு. அதுல வந்து அவரு ஆத்தரோட மைண்டை வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி சொல்றாரு. பிளாட்டினம் கூட கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஆக்சிஜன், சல்ஃபர் இது ரெண்டும் ஃபீலிங், இமோஷன் சொல்லியிருப்பாரு. இது ரெண்டும் சேரும் போது தான் போயட்ரி வருதுன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல தானே அவர் முக்கியமா ரெண்டு விஷயம் பத்தி பேசியிருப்பாரு. எதை பத்தி பேசியிருப்பாரு? யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. யூனிஃபிகேஷன் அண்ட் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி பேசியிருப்பாரு. இவர் வந்து ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் 1920 பர்க்ல இதை பத்தி பேசியிருப்பாரு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நான் क्वेश्चन மாதிரி கொண்டு போறேன். அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் எது கொடுத்திருப்பாரு? லேடி மேக்பெத் ஹாம்லெட். ஓகே. டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிக்கு எந்தெந்த ரைட்டர்ஸை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாரு? கேட்க மாட்டேங்குது, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க ப்ளீஸ். யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். டிசோசியேஷன் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் அண்ட் டென்னிசன் விக்டோரியன் போயட்ஸ். டென்னிசன். ஓகே. ஹாம்லெட்டை வந்து என்னன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு? ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர். ஓகே. இதுக்கு அப்புறம் ஓகே. மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் எந்த வருஷம் எழுதியிருப்பாரு? 1921. ஓகே. அதுக்கப்புறம்
ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம். ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் எந்த வருஷம் எழுதியிருப்பாங்க? ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் 1923ல எழுதியிருப்பாரு. அதுக்கு கீழே எந்த டேர்ம் பத்தி பேசியிருப்பாருன்னா ஆட்டோடெலிக் அப்படிங்கிற டேர்ம் பத்தி பேசியிருப்பாரு. ஓகே ஓகேக்கா. ஓகே, சரி, இது போதும். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூக்கா. Thank you, sir. தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. Thank you, sis.